ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லக்கூடிய ஒரு தோள்பட்டை வலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் சில காலங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா தோள்பட்டையினுடைய செயல்பாட்டை முடக்கி வச்சிருது. குறிப்பாக ஃப்ரோசன் ஷோல்டருங்கிறது சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களை பெருமளவு பாதிக்குதுங்கிறது உண்மை. அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பாதிக்குங்கிறது உண்மை. சரி, இது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோள்பட்டையில் இருக்கக்கூடிய இந்த லிகமெண்ட்ஸு, டெண்டான்ஸ்னு சொல்லக்கூடிய தசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகள், அப்புறம் தோள்பட்டையில் பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டர் கஃப்னு இருக்குங்க. அதாவது ஒரு தசையெல்லாம் பல தசைகள் ஒன்றா சேர்ந்து ஒரு கஃப் மாதிரி இருக்குங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு கேப்சூல் ஒன்று மூடி இருக்கும். இப்போ நம்ம அந்த மொச்சக்கொட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தோல் மூடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மெல்லிய ஜவ்வு மாதிரி இந்த பகுதியை வந்து கவர் பண்ணியிருக்குங்க. இந்த ஜவ்வு வீக்கம் அடைகிறதுனாலையும், வீக்கமடைந்து இந்த தசைகளோடையும் இந்த டெண்டான்ஸோடையும் லிகமெண்ட்ஸோடையும் போய் ஒட்டும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயக்கத்தை, அந்த தசைகளுடைய இயக்கத்தை, அந்த ஜவ்வுனுடைய இயக்கத்தை வந்து இது குறைச்சிருது. இதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க.